guys, வீடியோவை 1080p போட்டு பாருங்க. To be your friend, I wanna know if it mattered. I would have gone to war for you. I would have been the earth into இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப அழகான இயற்கையான இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் அட்டப்பாடி. அட்டப்பாடி ஒரு வெறும் டிராவல் டெஸ்டினேஷன் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற மலைகளும் காடுகளும் இயற்கையான சூழலும் நம்ம மனசுக்கு ஒரு விதமான அமைதியை கொடுக்குது. சில இடங்களை கேமராவில் கேப்சர் பண்ணலாம், ஆனால் ஒரு சில அழகை கேமராவில் கேப்சர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இங்கே கிடைக்குது. ஓகே காய்ஸ், இது நம்ம எஸ்கே விளாக்ஸ். நான் திண்டுக்கல். நம்ம டிராவல் புக் சீரியஸான 3வது வீடியோ இது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளோட போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புனேன்னா ஐ லவ் கோவையை பார்த்துட்டு ஒன் டே எங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இயர்லி மார்னிங் 6 o'clock எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம். பைக் ரெடி, கேமரா ரெடி, நானும் ரெடி. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம், என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த அட்டப்பாடிக்கு நம்ம எந்த வழியாக போக போகிறோன்னா, உக்கடம்ல இருந்து கரெக்டாக தடாகம் ரோடை பிடிச்சிங்க அப்படின்னா தடாகம் ரோடுலேருந்து ஆனைக்கட்டியிலேருந்து அட்டப்பாடி, இந்த வழியாக தான் இப்போ நம்ம இந்த போக போகிறோம் நம்ம அட்டப்பாடிக்கு. இது எங்கள் ஏரியா அறிவொளி நகர், மலை நகர்னு சொல்லுவாங்க நாங்கள் இருக்க இடம். இந்த இடத்து பேரை புட்டுவிக்கி குளம்னு சொல்லுவாங்க. நாங்கள் பிறந்த இடம் தான் இது. கரெக்டாக நாங்கள் இருக்கிற இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த குளத்தை தாண்டி தான் இருக்குது. அந்த இடம் நான் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக எங்கள் எக்ஸாக்டான இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீன் கடை வரும். இது இந்த செங்கலத்தோட மீன் கடை. இந்த மீன் கடையை தாண்டி இந்த இறக்கத்தில் போகிற அந்த லெஃப்ட்டு இந்த பைக் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் எங்கள் வீடு இருக்குது. நாங்கள் தான் இருந்தோம் நாங்கள். ஓகே, இப்போ மார்னிங் டிஃபன் டைம் ஆயிடுச்சு. நம்ம காலை டிஃபனை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் ஒரு 2 பூரியும் நான் ஒரு 2 தோசை வாங்கினேன். என் ஃப்ரெண்டு 2 தோசை வாங்கினா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. முடிஞ்சதும் கிளம்புன நாங்கள் சும்மா ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை வெல்கம் பண்ணது பார்த்தீங்கன்னா இனிமேல் வர ஒரு டீ ஷாப் தான். அந்த டீ ஷாப்பில் தான் எங்கள் ஒரு டீயை குடித்து முடிச்சுட்டு மெதுவாக கிளம்புனோம். இப்போ நான் ஒரு இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று நான் உங்களுக்காக வச்சுருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போடுங்க. சிட்டியோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு நேச்சரோட அமைதி நம்ம கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. ரோட்டோட 2 பக்கமும் பச்சை பசேல்னு விரிஞ்ச மரங்கள், காற்றுல கலந்து வர மண்ணோட வாசம், இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம போன ஒரு அழகான உலகத்துக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்சம் கொஞ்சமாக மலை பக்கம் நெருங்க காட்சிகளும் மாறிட்டே போகுது. தூரத்தில் தெரிகிற மலைகள், மேகத்தோட பேசுகிற மாதிரி நிற்கிற மலை உச்சிகள், மலைகளுக்கு நடுவில் வளைந்து போகிற சாலை,
இந்த ரோட்ல பைக் ஓட்டும்போது டெஸ்டினேஷனை விட ஜேர்னி தான் ரொம்ப அழகா தெரியுது. Something about this has changed. I wanna feel you close again. Don't let go. No, I don't want this to end. Remember the start. இந்த ஒன் டே ட்ரிப்ல எங்களால ரெண்டே இடம் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சது. அது என்னன்னா நெல்லிப்பதி வாட்டர் ஃபால்ஸும் பெயிண்டிங் ஸ்பாட் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, இங்க ஏராளமான ஸ்பாட் பக்கம் இருக்கு, நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் எங்களால அந்த எல்லா வியூ பாயிண்ட்டுமே கவர் பண்ண முடியல. ஜெல்லிப்பேரோ வியூ பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது எல்லாமே எங்களால் ஒன் டே ட்ரிப்பை கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த வட்டப்பாடிக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா வியூ பாயிண்ட்டுமே நாங்கள் கவர் பண்ணுறோம், எல்லா ஃபால்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம். ஒரு வழியா நாங்கள் அட்டப்பாடி ரிவருக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மேக்கிங் ஒன்று நடந்திருக்கு. தென்னை மரங்கள்ல இருந்து தேங்காய்கள் கீழே விழாமல் இருக்க அதை வந்து அற்புதமா அவங்க வந்து கீழே அதை சேஃப்டி பண்ணி வச்சிருந்தாங்க. மரங்களோ இல்லை மட்டைகளோ வீட்டு மேல போட்டு விழாமல் இருக்க அதுக்கு ஒரு கீழே ஒரு சேஃப்டி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. ஒரு வழியா நாங்க ஃபைனலா ரிவரை ரீச் பண்ணிட்டோம். அந்த ரிவரோட அழகை நான் உங்களுக்கு அற்புதமா காட்டுறேன். அந்த ரிவரோட காட்சியின் அழகை உங்களுக்கு சில ஃபுட்டேஜில் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த காட்சிகள் உங்களுக்காக. ஒரு வழியா ரிவர்ல என்ஜாய் பண்ணி முடிச்ச நாங்க ஃபைனலா பெயிண்டிங் ஸ்பாட்டுக்கு தான் நாங்க போக போறோம். I would have gone to war for you. I would have bent the earth in two just to get to our ever after. இதான் எங்களோட ஃபைனல் ஸ்பாட்டு. ஓவியத்தை சுவர்ல ரொம்பவே அழகா வரைஞ்சி வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு போட்டோ ஷூட்டுக்கான ஒரு அழகான பாயிண்ட் வந்து இது. அதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புவேன்.